ஜெயிலர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணும்போது மாயாவும் ஏதோ ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் ஜெயிலர் தனக்கு ஃபோன் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அதனாலதான் போனை எடுத்ததுமே அந்த காசி செத்துட்டானா அப்படின்னு சந்தோஷமா கேட்கவும் கடுப்பாயிட்டாரு ஜெயிலர். இல்ல அந்த காசி பொழைச்சுக்கிட்டானா, இப்பதான் விக்ரம் எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு நக்கல் பண்றான் அப்படின்னு படுகோவமா பேச ஆரம்பிச்சான். எப்படி சார் இது நடந்துச்சு? நான் தான் அவனை அடிச்சு தூக்குறேனே, அவன் ஆன் ஸ்பாட்லயே இறந்துல போயிருக்கணும், அவன் கோமா ஸ்டேஜுக்கு உண்மையிலே போனானா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை செக் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் ஹாஸ்பிட்டலே போகல அப்படின்னு சொன்னாரு. சார் முதல்ல நீங்க அந்த வேலையை தான் சார் பார்த்துருக்கணும். அந்த விக்ரம் எந்த எல்லைக்கும் போவான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒருவேளை செத்து போன காசிய கோமா ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணிருப்பான். இப்ப கூட உங்ககிட்ட பொய்ய சொல்லி நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எனக்கு போன் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக கூட அவன் இப்படி ஒரு நாடகம் போடுவான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு கேக்குறீங்களா சார் நீங்க அப்படின்னு ஜெயிலரை வாங்கன்னு வாங்க ஆரம்பிச்சா மாயா. மாயா பேசும்போதுதான் ஓ இப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஜெயிலருக்கு புரிய ஆரம்பிச்சது. அதே நேரத்துல ஜெயிலர் யாருக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்ற வரைக்கும் நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் சைபர் கிரைம் ஆபீஸ்ல இருந்து இவங்க பேசிக்கிறத கேட்கவும் ஆரம்பிச்சாங்க. மாயாவும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்கும் போதே இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் சுபாஷ் அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் சந்தேகமா கேட்க ஆரம்பிச்சாரு. சுபாஷுக்கும் அதே சந்தேகம் இருந்துச்சு. ஆமா சார், நான் கூட சமீபத்துல இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு லேடினா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவளுக்கும் இனியாவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதுக்குள்ள இப்ப எப்படி வந்தா? முதல்ல ரகுவோட மர்டர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சிவனாண்டிக்கு அப்புறம் இப்ப காசி. இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும் போது ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலைன்னு அடுத்தடுத்து போற மாதிரி எனக்கு தோணுது. இவ ரொம்ப டேஞ்சரானவ. இவளை உடனே நம்ம பிடிச்சு நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரணையை தொடங்கி ஆகணும். அவ பேசிட்டு இருக்க அந்த நம்பர் இப்ப எந்த லொகேஷன்ல இருக்கு, அந்த நம்பர் என்ன ப்ரூஃப் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு விக்ரம் வேகமா பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அது மாயாதான் அப்படின்றத அவளால கண்டுபிடிக்க முடியலன்றதுதான் ரொம்பவும் சங்கடமான ஒரு விஷயம். இதை பத்தி உங்க கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு பர்த்டே வரதுனால அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறதா கௌரி அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லவும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இனியாவுக்கு பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சதும் அதை கொண்டாடாமலாம் இருப்பாங்க. திடீர்னு இனியாவோட பர்த்டேவை இவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் திவ்யாக்காக ரவுடிகளை எதிர்த்து நின்றுட்டாங்க. அந்த திவ்யா முன்னாடி அந்த பொம்பளை ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்திட்டா, முதல்ல நாம அவளை அசிங்கப்படுத்தணும், அப்பதான் அந்த திவ்யாவுக்கு நம்ம மேல பயம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிங்க ஆக்ஷன்ல இறங்க போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதனால நம்ம ஹீரோயின் இனியாவோட கர்ப்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அப்படி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா யாரு கோச்சுக்கிறாங்களோ இல்லையோ யாழினி ரொம்ப கடுமையா நம்ம ஹீரோயின் இனியாவை திட்ட போறாங்க. ஏன்னா அந்த குழந்தையாலதான் தனக்கு வாழ்க்கை இருக்குதா இல்லையான்றதே யாழினி தெரிஞ்சுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய ரொம்ப சாதாரணமா கையாண்டா யாழினிக்கு நிச்சயம் பலமான கோபங்கள் வரும். இனியாவோட பர்த்டே செலிப்ரேஷனை ரொம்ப கவனமா கையாண்டார்னா விக்ரமுக்கு உண்மையிலேயே ஒரு சல்யூட் வைக்கலாம். அதே நேரத்துல திவ்யாவோட விஷயத்தையும் பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு விடாம நம்ம ஹீரோயின் இனியாவும் சரியான நேரத்துக்கு விக்ரமோட காதுக்கு கொண்டு போகணும். அப்பதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க அது ஏதுவா இருக்கும். இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.